கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிபிசி மினிஸ்ட்ரி பிஷப் டாக்டர் மதன்ராஜ் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால், விசேஷமாக இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள், 70 சீடர்கள் இருந்தார்கள், 120 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து வரவழைத்து ஒரு வாக்கியம் சொல்கிறார். நீங்கள் வான பெலனால், உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வான பெலன், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக்காக இருக்கிறது. இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் நாம் தரிப்பிக்கப்படாமல் நகரவே கூடாது. ஊழியத்தில் எங்கேயுமே நகரக்கூடாது என்று சொன்னார். உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், படிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலன் தான் வான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து வருகிறதாம் இந்த பலன், உன்னதத்திலிருந்து வருகிறதாம் இந்த பலன். இது பூமியிலிருந்து வந்த பலன் கிடையாது. இந்த வான பலனால் நாம் தரிப்பிக்கப்பட்டுதான் ஊழியத்துக்குள் புறப்பட்டு வர வேண்டும் என்று தேவன் கட்டளையாக சொல்லுகிறார். படிப்போம். அப்போஸ்தலர் 1:5. அப்படியே அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் சொன்னபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் ஒன்றாகி அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வானத்திலிருந்து ஒரு பலன் வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த சீஷர்கள் 120 பேர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்படி அவர்கள் உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிரப்புவார். அது அவருடைய வேலை. நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளாமல் எருசலேம் நகரத்துக்குள் பிரவேசித்து எந்த ஊழியமும் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்படியே கம்ப்யூட்டர் ஊழியத்தை இருந்த இடம் தெரியாது, நமக்கே தெரியுது. எவ்வளோ பெரிய ஊழியர்கள் செய்து கொண்டிருந்தாலே இப்போ எல்லாம் என்ன செய்து கூட்டு தொகுது பெரிய கம்ப்யூட்டர் வருது. இந்த உன்னத பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற உன்னத பலன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவி இந்த உன்னத பலன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைக்குள்ள போனதும் ஒரு கேள்வி தான் கேட்பார். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறார்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு கேள்வியை தான் கேட்டுட்டு ஒவ்வொரு சபைக்குள் போகும்போதும் அவர் அந்த கேள்வியை தான் கேட்பார். படிங்க. 19:2. நீங்கள் எல்லாரும் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? மகள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ள என்டர் போதும் முதல் கேள்வி அதைத்தான் கேட்பார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? உன்னதத்திலிருந்து வந்த பலனை பெற்றீர்களா? வான பலனை நீங்கள் பெற்றீர்களா? இதுதான் பவுல் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நீங்கள் பெறவில்லை
பரிசுத்தாவி இல்லாவிட்டால் நீ பலனில்லாத விசுவாசம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். பாருங்கள், he gives power to the weak. நம்ம எல்லாரும் வீக்காய் இருக்கிறோம். வீக்குக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 he gives power to the weak என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்கள் ஏசாயா 40:29. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறது என்று எழுதினார். அப்படியே இந்த செல்லியை சார்ஜ் பண்ணப்படுகிறது. he gives power to the weak என்று எழுதப்பட்டிருக்கிறது. செல்லை சார்ஜ் பண்ணினா தான் அது ஒர்க் ஆகும். அதுபோல நம்ம வீக்கா இருக்கிற உடம்புக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக்கப்படி விடுகிறார், சார்ஜ் பண்ணி விடுகிறார் என்று. அது பரிசுத்த ஆவியினால் சார்ஜ் பண்ணப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி ஒருவரிடத்தில் வரும்போது புது பலன் அடைகிறார்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 முதல் படிப்போம். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனிடத்தில் வரும்போது அவருக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. renew the strength. 1:8 படிப்போம். முதல் அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் the Holy Spirit has come upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் பலன் அடைவீர்கள், ஒரு புது பலன் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. பலத்தினால் அவன் சார்ஜ் பண்ணப்படுகிறான். அப்படி வான பலனால் சார்ஜ் பண்ணப்பட்டவனுக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீ உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் பலத்தினால் உன்னை மேற்கொள்ளவே முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வான பலனால் நீ சார்ஜ் பண்ணப்பட்டால் நீ பலத்தின் உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் உன்னை பலத்தினால் மேற்கொள்ள முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்கள் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் மார்களை காப்பார், துன்மார்க்கர்கள் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் உங்களை மேற்கொள்வது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவரை ஒருவனும் பலத்தினால் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் புது பலன் அடைகிறார்கள் என்று ஏசாயா 4ஆம் அதிகாரம் 31 அவர்கள் புது பலன், சூப்பர் நேச்சுரல் பவர். they who wait upon the Lord shall renew their strength என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலனில் களைப்படையாமல் அவர்கள் நடப்பார்கள், களைப்படையாமல் ஓடுவார்கள், ஈக்கள் போல அவர்கள் எழுப்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நடக்கிற பலன் கிடைக்கும், புது பலன். பாருங்கள் 40:31. ஏசாயா 40:31. ஆமென். என்ன பலன்? ஒரு நியூ renew the strength, புது பலன் அடைந்து ஈக்கள் போல அவர்கள் எழுப்புவார்கள். சக்திகளை அடித்து அவர்கள் எழுப்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. களைப்படையாமல் ஓடுவார்கள். களைப்பு 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுதை போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள். அவர் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்தே போக மாட்டாங்க. களைப்பும் இல்லை, இளைப்பும் இல்லை. என்ன செய்வார்கள்? அவர்கள் ஓடுவார்கள். ஓடிதான் வந்தீங்களா எல்லாரும்? பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கிற பலன் முதல், அப்புறம் ஓடுற பலன். ஓடுவார்களாம், களைப்பும் இல்லை, இளைப்பும் இல்லை. அப்புறம் ஈர்கள் போல அப்படியே எழுப்புவார்கள், பறந்தே போயிடுவார்கள். நடந்து ஓடி களைப்பும் இல்லை, இளைப்பும் இல்லை. பின்பு அவர்கள் எழுப்புவார்கள் ஈர்கள் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பலனால் அவன் சார்ஜ் பண்ணப்படுகிறான். ஆதலால் பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு பட்ட பெயர் என்ன தெரியுமா? சங்கீதம் 29:1. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு இந்த பைபிள் பட்ட பெயர். அவர்களுக்கு பட்ட பெயர் என்ன தெரியுமா? படிங்கள் 29:1. பலவான்களின் புத்திரரே என்று பட்ட பெயர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி பலவான்களின் புத்திரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பட்ட பெயர் நமக்கு, பலவான்களின் புத்திரரே என்று. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போய்வாங்க. இளைஞர்கள்
அதிலே கர்த்தருடைய கை ம். எலியாவின் மேல் இருந்ததினால் ம். அவன் தன் அறையை கட்டி அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலருக்கு ம். வருமானமாக ம். ஆகாப் ஆகாப் ராஜாவின் ரதத்திற்கு முன் ஓடினான். ஆகவே ரதத்திற்கு முன் ஓடினான். கால்நடையாகவே ஓடுகிற பலன் அவனுக்கு கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக நீ ஓடுகிற பலன் கொடுக்கும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த ஆவி பெற்றவர்களுக்கு தான் தானியேலுக்கு விசேஷ ஆவி இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தானியேல் 6:3 தானியேலின் மேல் விசேஷ ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்போம். சில ஆவி பெற்ற மனிதர்களை கொஞ்சம் சிந்திப்போம். படிங்கள் 6:3 தானியேலின் மேல் விசேஷ ஆவி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனனியா, மிஷாவேல், அசரியா, தானியேல் இவர்கள் கோரேஸ் ராஜா காலத்திலே ராஜ சமூகத்தில் உள்ள மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான் கோரேஸ் ராஜா. மற்றவரை விட 10 மடங்கு சமர்த்தர்களாய் இருப்பீர்கள். எந்த தொழில் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, இவர்கள் அரண்மனையில் இருக்கிற மற்ற வாலிபர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாய் திரிவார்கள் அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிப்போம். தானியேல் அவன் மேல் 6:3 ஏன் அவர் 10 மடங்கு சமர்த்தர்கள்? அப்போது சிலர் சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரர்களும் நாடுகளின் ஒரு உத்தியோகஸ்தரும் யாவர் ராஜாவாய் தானியேல் 6:3 இப்படி எப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கோ தேசாதிபதிகளுக்கோ மேற்பட்டவனாய் இருந்தால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தானியேலுக்குள் என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தமையால் தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தபடியினால் அவர்கள் மிஷாவேல், அசரியா, தானியேல் என்ற 4 வாலிபர்களும் மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான் கோரேஸ் ராஜா என்று தானியேல் 1:20 1:20 ஞானத்துக்கும் புத்தியோ ஞானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராஜா அவர்களை ராஜா அவர்களை 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான் கோரேஸ். மற்ற வாலிபர்களை விட 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான் கோரேஸ். அரண்மனையில் உலகத்தில் இருக்கிற எல்லா அழகான வாலிபர்களை எல்லாம் கூட்டிட்டு வா, ஞானத்தில் நிறைந்தவர்களை கூட்டிக் கொண்டு வா, அழகுள்ளவர்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி எத்தனை பேர் கூட்டிட்டு வந்தாலும் தெரியல. அத்தனை பேருக்குள்ளும் இந்த 4 வாலிபர்கள் மாத்திரம் 10 மடங்கு சமர்த்தராய் தெரியுமா கோரேஸ் ராஜா. காரணம், அவர்கள் மேல் ஆவி இருந்தது, விசேஷ ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தேசத்தின் பெரிய அதிபதி ஆக்கிவிட்டான் என்று. இந்த புது வேலை கிடைத்தவர்கள் சமர்த்தர்களாய் இருப்பார்கள். They who wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவர்கள் இந்த புது வேலை நடைபெறவர்கள் அக்கினி ஜுவாலையை கூட பிளந்து கொண்டு அவர்கள் நடந்தார்கள். தானியேல் அந்த விசேஷ ஆவி உள்ளவன். தானியேல் 3:25-27 படிக்கும்போது இவர்கள் அக்கினி ஜுவாலையே பிளந்து கொண்டு நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3வதாக சவுல் ராஜாவின் மேல் தேவ ஆவியானவர் இருந்தார் என்று 1 சாமுவேல் 11:6 பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருந்தார்? சவுல் ராஜாவில் இருந்தார். படிங்கள் 11:6 1 சாமுவேல் வேகமாக படிப்போம். 1 சாமுவேல் 11:6 சவுல் ராஜாவில் ஆவியானவர் இறங்கினார். உடனே அவன் எவ்வளவு வேகம் எடுத்தான் பாருங்கள். படிங்கள். சவுலுடைய செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் அண்டவேல் பண்ணாங்க. தேவனுடைய ஆவி சவுல் மேல் இருந்தார். அவ்வளவுதான். என்ன நடக்கிறது? அவன் உயிரோடு இருக்கும்படி 2 சாமுவேல் 1:23 வரை படிப்போம். 2 சாமுவேல் 1:23 அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்கான்? சவுலும் யோனத்தானும் பரிசுத்த ஆவி பெற்ற பலவான்கள் எப்படி இருந்தார்கள்? சவுல் ராஜா மேல் தேவ ஆவியானவர் இருந்தார். ஆதலால் அவன் உயிரோடு இருக்கையில் எப்படி வேகம் எடுத்தான்? உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் இங்குமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
சிங்கத்தை விட பலமுள்ளவன் ஒருவர் இருந்தான் என்றால் இந்த பைபிள் ஹிஸ்டரியில சவுல்ராஜ். பரிசுத்த ஆவி பெற்ற அனைவரும் சிங்கத்தை விட பலமுள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They were stronger than a lion. பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் அவர் கொடுக்கிறார். The Lord, the God of Israel, gives strength and power unto his people என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சவுலின் படைத்தலைவன் ஆசகேல். சவுலுக்கு படைத்தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஆசகேல். அவன் எவ்வளவு வேகமாக ஓடுவான். உலகத்திலேயே அதிக வேகம் உள்ளது எது தெரியுமா? சீட்டா பைப் என்று சொல்வார்கள். அதிக வேகம். சீட்டா பைப் கூட 4 அடியாக தான் தாண்டும். ஆனால் இந்த கலைமான்கள் எடுத்த உடனே 10 அடி 20 அடி தாண்டும். உலகத்திலேயே அதிக வேகமாக தாண்டி ஓடக்கூடிய மிருகம் கலைமான். அந்த வேகத்தை இந்த சவுலின் படைத்தலைவனாகிய ஆசகேல் எடுத்தான் என்று பாடுகள் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆசகேல் கலைமானை விட வேகமாக ஓடுகிறவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்ட கால்நடையிலேயே கலைமானை விட வேகமாக ஓடுவானாம். எடுத்த உடனே 20 அடி தான் பாய்வானாம். அப்படிங்கள் அங்கே சிறுராஜாவும் 3 குமாரனாகிய யோவாவும் அபிசாயும் ஆசகேல் இருக்கிறார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமானை விட வேகமாக ஓடுகிறவனாய் இருந்தான். கலைமானை விட வேகமாக ஓடுகிறவனாய் இருந்தானாம் ஆசகேல், சவுலின் படைத்தலைவன். ஆசகேல் was a light of foot as a white deer என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியில் இறங்கி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆசகேலை போல அவர்கள் வேகமாக ஓடுவார்கள். ஒவ்வொருவருக்கும் அந்த மான்கால் கிடைக்கும் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மான்கால் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியில் இறங்குங்கள், மான்கால்கள் கிடைக்குமா? படிங்கள் 49:21. நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்கள் பெண்மான்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பெண்மான் மான்களின் கால் கிடைக்கும். பரிசுத்தாவி பெற்றவர் ஒவ்வொருவருக்கும் மான்கால்கள் கொடுப்பார். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி போய்விடவே. நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. உயர்சனத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. உயர்சனத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். இவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40:31 படிப்போம். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டால் நன்றாக நடப்பார்கள். படியுங்கள் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கழுதை போல சிட்டையில் வைத்து எழுப்புவார்கள். அவருக்கு முன்னால் விளைப்படுவார்கள். நடந்தால் நான் ஃபர்ஸ்ட் என்ன பலன் கிடைக்கும்? நடக்கிற பலன். ஏன் இவ்வளவு லேட்டு நடக்க முடியல பார்வதி சிஸ்டர் டைம் முதல் நடக்கிற பலன் தான் கிடைக்குமா? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது எப்பவுமே ஏங்க லேட்டு ஏங்க நடக்க முடியல முட்டி வலி, கால் வலி. ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நன்றாக நடப்பார்களாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவ ஆவியானவர் இருந்தால் உடனே அவருக்கு நடக்கிற பலன் கிடைச்சிச்சு. அவர் பாருங்கள் எப்படி நடக்கிறார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் பாருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத ஆவி இயேசுவின் மேல் இறங்கினார். மார்க் 1:10 இயேசுவுக்கு பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பித்து விட்டார். படியுங்கள் மார்க் 1:10. சீக்கிரம் படிப்போம். மார்க் 1:10.
என் மேல் இருக்கிறார். மத்தேயு 9:35 எத்தனை பட்டணத்துக்கு அவர் நடக்கிறார்? கலிலே யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் 8 மைல் நடக்கிறார். யோர்தானுக்கும் கலிலேயாவுக்கும் 8 மைல். 8 மைல் அவர் மட்டுமா நடந்தார்? அவருடைய சீஷர்களும் கூட நடந்தார்களாம். 8 மைல் நடந்து நடந்து சகல பட்டணத்துக்கும் அவர் நடப்பார், சகல கிராமத்துக்கும் அவர் நடப்பார். படிங்கள். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் எத்தனை பட்டணத்துக்கு நடந்தார்? சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்திற்கும் சுற்றி சுற்றி நடந்து ஆலயங்களை உபதேசித்தார். நடந்து சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்திற்கும் நடந்து நடந்து அவர் ஆலயங்களை பிரசங்கித்தார். அவர் மட்டுமா நடந்தார்? சகல பட்டணத்திற்கும் சீஷர்களும் கூட நடந்தார்கள் என்று லூக்கா மார்க் 6:6 அவர் மட்டுமா நடந்தார்? சீஷர்களும் சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்திற்கும் அவர் நடந்து நடக்கிற பலன் இயேசுவுக்கு கிடைத்தது. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இயேசுவே என்ன இப்படி நடக்கிறீரே? சகல என்ன காரணம் இப்படி நடக்கிறத இப்படி நடக்கிறீரே சகல பட்டணத்திற்கும்னு கேள்வி கேட்டாங்களா? அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவ்வளவுதான். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதுதான் அவர் சொன்ன பதிலாக இருக்கிறார். ஆதலால் அவர் தினந்தோறும், அது மாத்திரமல்ல, அவர் தினந்தோறும் தேவாலயங்களில் உபதேசம் செய்தார் என்று லூக்கா 19:47 குறிக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி தேவாலயத்தில் பிரசங்கித்தாராம். டெய்லி தேவாலயத்தில் பிரசங்கிக்கிற வரம் அவருக்கு கிடைக்கும். நமக்கும் தினமும் பிரசங்கிக்க முடியும், அந்த பலன் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு வாரத்துல 4 முறை பிரசங்கிக்கிற பலன் கிடைத்தது எனக்கு. இன்னும் கொஞ்சம் போனா என்னாகும்? வாரம் ஃபுல்லா பிரசங்கிக்கிற பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரசங்கித்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன மார்னிங் ஈவினிங். இப்போ என்ன பண்ணுறது? வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அடுத்தது திங்கள் எல்லாமே பிரசங்கிக்கிற வாரம் கிடைக்கிறது. பாருங்கள், அப்படியே 7 நாள் பிரசங்கிக்கிற வாரம் கிடைக்கும் அவர்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் வருமானால் தினந்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கிக்கிற வாரம் கிடைக்கும். படிங்கள். லூக்கா 19:47 அவர் எவ்வளவு நாள் பிரசங்கித்தார் தேவாலயத்தில்? அவர் நாடோறும் தினமும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். சரி, சீஷர்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றனர். அப்போஸ்தலர் 2:4 120 சீடர்களுக்கும் பரிசுத்த ஆவி கிடைத்தது. அப்ப அந்த 120 சீடர்களும் தினந்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்கள். அப்போஸ்தலர் 2:4. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். போதும். அப்போ என்னாச்சு? அப்போஸ்தலர் 5:42 சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே என்ன நடந்தது? அத்தனை சீஷர்களும் அனுதினமும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண புறப்பட்டுக் கொண்டார். டெய்லி பிரசங்கம் பண்றதாக அவர்களுக்கு சீஷர்கள் அத்தனை பேரும் டெய்லி தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார்களாம். படிங்கள். 5:42 தினந்தோறும் தேவாலயங்களிலே வீடுகளிலே இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இதுதான் வேலை. பரிசுத்த ஆவி பெற்றா தினந்தோறும் எல்லா சீஷர்களும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கிடைக்கும். பாருங்கள், ஊழியக்காரர்களாகிய சீஷர்கள் மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் மேலும் தேவாவியானவர் இறங்கினார் என்றார். அப்போஸ்தலர் 2:17 இது என்ன ஊழியக்காரர்கள்? ஊழியக்காரர்களும் தினந்தோறும் தேவாலயத்தில் ஆழ்கவே ஆயிட்டாங்களாம், அங்க தங்கிட்டாங்களாம். இந்த ஊழியக்காரர்கள் மேலும் தேவாவியானவர் இறங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:18 படி என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் அழகியப்படுங்க. ஊழியக்காரிகள் மேலும் தேவாவியானவர் இறங்கினார். உடனே அந்த பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம்? பாருங்கள். அப்போஸ்தலர் 2:44 46 47 இந்த ஊழியக்காரிகள் எல்லாரும் தேவாலயத்திலே தங்கிவிட்டார்கள். வீட்டுக்கே போறது எல்லாரும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் ஒருமைப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் டெய்லி
அங்கேயே தினமும் தேவாலயத்துக்கு போய் அனுதினமும் தேவாலயத்துல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அங்கேயே தங்கிட்டாங்களாம். ஹால்டர் என்று எழுதப்பட்டிருக்கு. படிங்க. லூக்கா 24:53. அவர்கள் நானும் தேவாலயத்தில் டெய்லி தேவாலயத்துக்கு போய் தேவனை தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் அங்கேயே ஆழ்த்தராகிவிட்டார்கள், தனித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டது. பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கிக்கிற வரம் பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவரை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவரை வாஞ்சித்து நாடிடுவேன். அடுத்ததாக பரிசுத்த ஆவி தாவீதின் மேல் இருந்தார் என்று 1 சாமுவேல் 14:12-13. 14, 12, 13. 14, 12, 13. அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் பெரிய பலவான்களாய் இருப்பார்கள். அன்றையிலிருந்து 1 சாமுவேல் 14, 12, 13. பரிசுத்த ஆவி தாவீதின் மேல் இறங்கினார். 1 சாமுவேல் 16 12, 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மீனும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவனால் நீ எழுந்து 14, 1 சாமுவேல் 14, 12, 13. 16, 12, 13. 14, 16 அதிகாரம். ஆள் அனுப்பி ம். அதுதான் ஆள் 16 படிக்கிறேன். வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ம். அவன் சிவந்த மேனியும் ம். அழகிய கண்களும் ம். நல்ல ரூபமுமாய் இருந்தான். ம். அப்பொழுது கர்த்தர், ம். இவன்தான், நீ எழுந்து இவனை இவனை அபிஷேகம். அபிஷேகம் பண்ணிவிடு என்று சொல்லி அவன் மேல் அப்பொழுது சாமுவேல் ம். தைலக்கோப்பை கையில எடுத்து உப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் அவன் மேல் ஊற்றினான். பண்ணினான். ஆ. அந்நாள் முதல் அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். சாமுவேல் தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாளில் இருந்தார். உடனே தாவீது என்ன பண்ணினான் என்றால், உடனே அன்றையிலிருந்து 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34, 36 கரடி சிங்கத்தை எல்லாம் கிழித்தான். பரிசுத்த ஆவி வந்துட்ட உடனே அவன் சொல்லுகிறான், சாமுவேல், சவுல் ராஜா கேட்கிறார், நீ உன்னுடைய சாட்சியை சொல். அன்றையிலிருந்து நான் சிங்கத்தை கிழித்தேன், கரடியை கிழித்தேன், இந்த கோலியாத்தையும் கிழிப்பேன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆளுநர்கள் பிசாசோடு நேரடி மோதல் அது நடக்கிறது. சிங்கமும் ம். கரடியும் வந்தது, நான் கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அதை அடித்து கிழித்து போட்டேன், அதே போல் இந்த கோலியாத்தையும் கிழிப்பேன் என்றான். நீ போகலாம் என்று சொன்னான். பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்ற உடனே அவன் சாட்சி என்னவென்றால், நான் பலவான்களின் புத்திரர்கள், நான் சிங்கத்தை கிழித்தேன், கரடியை கிழித்தேன், இந்த கோலியாத்தையும் கிழிப்பேன் என்றான். அவன் அப்படியே போ என்று சொன்னான். பிசாசோடு நேரடி மோதல். தாவீது கோலியாத்தை கிழித்தான் என்று 1 சாமுவேல் அவன் மதிலுக்குள் பாய்ந்து 17 அதிகாரம் 44 அவன் கோலியாத்தை கிழித்து அவன் தலையை அறுத்து கையில் ரத்தம் சொட்ட சொட்ட சவுல் ராஜாவிடம் அவன் போகும்போது சவுல் தன் படை தளபதியாகிய அப்னேரை பார்த்து, ஐயோ, கட்டி இப்படி அறுத்து கொண்டு வருகிறானே கோலியாத்தின் தலையை, இவன் யாருடைய பிள்ளை என்று கேட்கும் பொழுது அப்னேர் சொல்லுகிறார், ராஜாவே, இவன் யாருடைய பிள்ளை என்று எனக்கு தெரியவே தெரியாது, நிச்சயமா தெரியாது, என்னை
என்று அவனையே கேட்கிறார். சத்தியமா எனக்கு தெரியாதவனை எப்படி அனுப்பக்கூடாது யுத்தத்திற்கு, இவன் நீ பேசுறத பார்த்துட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்றான். பாருங்கள், அவன் கோலியாத்தை கிழித்து இந்த சிவந்த மேனியுள்ள அந்த இவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? அவன் உருவத்தை பார்த்து இடம் போட முடியாது. அவன் கோலியாத்தை கிழிக்கும் போது அந்த கோலியாத்தை இவனை பார்த்து என்னன்னு கேட்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17:46 என்னன்னு சொல்லுகிறான்? கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை முன்னதாக அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அதற்கு முன்னதாக அந்த சிவந்த மேனியை பார்த்து அந்த கோலியாத்தை சொல்லுகிறான், நாயா தடி எடுத்துட்டு வர நாய் நிற்கிறான், தடி எடுத்துட்டு அடிக்க வரையா என்னை என்று சொல்லி பாருங்கள். அவன் மதிலை தோண்டி சேனைக்குள் பாயும் மகா பலனை அவன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜா தன் படை தளபதியாகிய அப்னேரை பார்த்து சொல்லுவது, இவன் யாருடைய மகன் என்று கேள்விக்கொண்டு, யாருடைய மகனாய் இருந்தால் என்ன தெரியல, இவன் பரிசுத்த ஆவி பெற்றவன். அவ்வளவுதான், பரிசுத்த ஆவி பெற்றவன். அவன் கோலியாத்தின் தலையை அறுத்தான். சாத்தானின் தலை நம்ம கையில் இருக்கணும், நம்ம தான் சாத்தானை பார்த்து பயப்படணும். சாத்தானின் தலை இவன் கையில் இருந்தது, கோலியாத்தின் தலை இவன் கையில் இருந்தது. ராஜா கிட்ட போகும்போது கோலியாத்தின் தலை இவன் கையில் இருந்தது. சாத்தானின் தலை நம்ம கையில் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? சாத்தானை பார்த்துட்டு சிஸ்டர் சூனியம் வச்சுட்டாங்க, இப்பதான் தோண்டி எடுத்தாங்க. ஒரு சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்கணும், சிஸ்டர் இப்பதான் 10 தேங்காயில நடு இதில் தோண்டி எடுத்தோம். பாருங்கள், மன்னர் சூனியத்தை பார்த்து பயப்படல, தலையவே எழுத்துவாங்க. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் பலவான்களின் புத்திரர் என்று பேர் எடுத்தார்கள். பாருங்கள், தாவீதின் படையில் பராக்கிரமசாலிகளால் தன் அம்பார துணியை அவன் நிரப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அம்பார துணி என்பது சபையை காண்பிக்கிறது. ஏனென்றால் வாலிபர்களால் தன் அம்பார துணியை நிரப்புகிற புருஷன் அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார்? இந்த பயங்கரமான பலனை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார் என்றால் யாருக்கு கொடுக்கிறார்? பவுலை போல, அப்போஸ்தலர் 6:4 பவுலை போல இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பலனை கொடுக்கிறாரே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்று எழுதப்பட்டது. இரவும் பகலும் 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லியிருக்கு? இரவும் பகலும் என்று தியானமாய் இருக்கிற மனுஷன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சிஸ்டர்? வேற வேலையே இல்லைதான். எனக்கு வேற வேலையே இல்லை, வேற வேலை. எங்க அம்மா இப்பதான் சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பைக்கில் பையன் கோயில் சர்ச்சில் தான் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு சர்ச்சில் வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேற வேலை 20 இரவும் பகலும் இதில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு இந்த பலனை அவர் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார்? இரவும் பகலும் இதில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கு இந்த பலனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 6:4 இடைவிடாமல் எப்படி இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள்? நாங்களோ பவுல் சொல்லுகிறார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணுறது கேட்கவே இல்லை. அவர்களுக்கு தான் இந்த பலன் கொண்டு இறங்குகிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். கேப்பே கிடையாது. இதேதான் வேலையா? 24 ஆமா, இதேதான் வேலை. வேற வேலையே கிடையாது. 24 hours அவர்களுக்கு இந்த பலனால் அவர்கள் சார்ஜ் பண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டாங்களோ. ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் we will give ourselves continually in prayer. இதனால தான் எல்லாரும் சங்கிலி ஜெபம்னு கேள்விப்பட்டு சில சபைகளில் வச்சிருப்பாங்க. சங்கிலி ஜெபம் அது ஜீசஸ் பாஸ்ல நான் பிரேயர் வேலையாக இருக்கிற அப்படின்னா எனக்கு தெரியும். கேப்பே அது இரவும் பகலும் 24 hours ஜெபம் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு. 24 hours. சில இடங்களில் நிதி வைத்து தான் கண்டினியூ ஜெபம், அதாவது சங்கிலி ஜெபம் என்று சொல்லுகிறார். அது இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலன் வருகிற போது நாம் பலன் அடைந்தவர்களா சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும். they shall mount up with wings like eagles என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மத்தேயு 1:18 குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். நான் வேகமாக போகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினால் தான் கற்பம் தரிக்கப்பட்டார். ஆரம்பத்திலிருந்து அவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியில் உட்பவித்து அவர் பிறந்தார் என்று லூக்கா 11:35, பரிசுத்த ஆவியில் வளர்ந்து பலன் கொண்டார் என்று லூக்கா 2:40, பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று லூக்கா 3:21, பரிசுத்த ஆவியினால் ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டார் என்று லூக்கா 4:18, பரிசுத்த ஆவியின் பலத்திலே அற்புதங்களை செய்தார் என்று மத்தேயு 12:28, பரிசுத்த ஆவியினால் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று எபிரேயர் 9:14, ரோமர் 1:5, பரிசுத்த ஆவியினால் தான் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் என்றும் தன்னை உயிருள்ளவராக பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தன்னை உயிருள்ளவராக 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வரத்தை முதல் பெற்றுதான் அவர் ஊழியம் செய்தார் என்று மார்க் 1:10 படிப்போம். மார்க்கில் 1:10. மார்க் 1:10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தங்கள் இறங்குறதையும் கண்டார். லூக்கா 4:1 இயேசுவின் ஊழியம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் பலத்திலே நடந்தது. நம்ம ஊழியம் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில தான் நடக்கணும் என்று எழுதப்பட்டபடி 4:1 லூக்கா 4:1 நம் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியின் பலத்தில தான் நடக்கணும். வாழ்க்கையில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:34 தேவன் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு அளவே இல்லை, அவ்வளவு ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இயேசு லூக்கா 4:18 சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் பலத்திலே அவர் நடந்து எல்லா தேவாலயங்களையும் பிரசங்கித்து லூக்கா 4:15 பரிசுத்த ஆவியின் பலத்திலே உபதேசம் பண்ணி எல்லாராலும் புகழப்பட்டார் என்று பரிசுத்த ஆவி தேவாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் மண்டலை பண்ணுங்க. யாருமே புகழ மாட்டாங்க. பரிசுத்த ஆவியினால் ஊழியம் பண்ணினா ஒருத்தர் கூட புகழ மாட்டாங்க. சிலர் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு எங்கிட்டயே சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க, நேற்று நடந்தது கூட சொல்லுவேன். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல அவர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அது நமக்கு தெரிஞ்சவர் தான் பேசிட்டு இருக்காரு. உடனே மக்கள் இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் நீங்களே பேசியிருக்கலாமே, எதுக்கு அவரை இப்படியே தான் எல்லாம் நடந்துருக்கோம். நீங்களே பேசியிருக்கலாமே, என்னது அந்த அப்படி கட்டணும். நான் வந்து பாஸ்டர் போய் சொல்லி பாருங்க, புகழப்படலாம். பேசும்போதே இப்படி செய்யறாங்க. நீ பரிசுத்த ஆவியின் பலத்தில் நீ பேசினா எல்லாராலும் புகழப்படுவாய். எல்லாரும் புகழுவார்கள். நல்ல சாட்சி எழுப்பீர்கள். நல்லவர்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பாருங்கள், நல்லவர்கள் என்று சாட்சி எழுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சரீரமானது பாவத்துக்கு சென்று நீதிக்கு பிழைப்பு நடத்தும் என்று நீதிவான் என்று உன்னுடைய சரீரம் சாட்சி எடுக்கும். இயேசுவின் சரீரம் பரிசுத்த ஆவி பெற்ற இயேசுவின் சரீரம் எப்படி சாட்சி எடுத்தது? இதை மாத்திரம் சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்கிறது போல இருக்கு. இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தார். அவருடைய சரீரம் எப்படி சாட்சி எடுத்தது? முதல் சாட்சி பாருங்கள், நீதிமான் என்று அவர் சாட்சி பெற்றார். அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய சரீரமானது எப்படி சாட்சி எடுத்ததோ அதே சாட்சியை தான் உன் சரீரம் எடுக்க வேண்டும். என்ன சர்டிபிகேட் அது எடுத்தது? பாருங்கள், என்ன சர்டிபிகேட்? யோவான் 8:46 முதல் சர்டிபிகேட் இயேசு எடுத்தார். படிங்கள். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்ல முடியும் என்று கேட்டார். என் சரீரம் பாவம் செய்யவில்லை, என்னிடத்தில் பாவம் இருக்கிறது என்று உங்களில் எவன் சொல்ல முடியும்? படிங்கள். 8:46 இப்படி சாட்சி
வீட்டில் கேட்கலாமா உங்கள் சரீரம் எப்படி சாட்சி எடுக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு எவர் சொல்ல முடியும்? இரண்டாவது, அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவருடைய சரீரத்தை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4-5 பாருங்கள். அந்த யூதாஸ் காரியோத்து என்ன சொல்கிறார்? ஐயோ, குற்றமற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம், இன்னோசென்ட் பிளட் என்று கூறிக்கொண்டே நாடு விட்டு சென்றாங்க. போக வரைக்கும், நாடு விட்டு போக வரைக்கும் அவன் சொல்லிட்டு போற தெரியுமா? அது குற்றமற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம் என்று கூறிக்கொண்டே நாடு விட்டு சென்றான். நீ சொல்ல முடியுமா? ஐயோ, இப்படி என்னுடைய புருஷன் குற்றமற்ற ரத்தம், என் மனைவி குற்றமற்ற ரத்தம் சொல்ல முடியுமா? சாட்சி எடுக்க வேண்டும். நம் சரி படியுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4-5. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இயேசுவை குறித்து சாட்சி குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன், அது குற்றமற்ற ரத்தம், இன்னோசென்ட் பிளட் என்று கூறிக்கொண்டே நாடு கொண்டு சென்றான். மூன்றாவதாக, அவரை சனகரின் நீதிமன்றத்தில் இயேசுவை துருவி விசாரித்த நீதிபதி என்ன சாட்சி கொடுக்கிறார்? இயேசுவின் சரீரத்தை குறித்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவரை விசாரித்த நீதிபதி சனகரின் நீதிமன்றத்தில் இயேசுவை துருவி விசாரித்த நீதிபதி வெளியே வந்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஐயோ, மனிதனிடம் நான் ஒரு குற்றமும் காணேன். I have found no fault in him. அவர்கிட்ட ஒரு குற்றம் கூட கிடையாது. உன் சரீரம் அப்படி சாட்சி எடுக்குமா? படியுங்கள். லூக்கா 23 23:14. ஆனபடியால் 16 23:14. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றங்களில் ஒன்றையும் காணேன் என்று சொல்கிறார். ஒரு குற்றம் கூட இவர் செய்யவில்லை என்று பிலாத்து சொல்லிவிட்டார். ஒரு குற்றம் கூட. உன்னை விசாரித்தால் எத்தனை குற்றம், உன் மனைவிட்ட போய் கேட்டால் எத்தனை லிஸ்டே போட்டுரும். ஒருவருக்கொருவர் லிஸ்ட் போட்டு கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீதிபதி சனகரின் நீதிமன்றத்திலே பிலாத்து சொல்கிறார், நான் அந்த மனிதனிடம் ஒரு குற்றம் காணேன். அவருடைய சரீரம் அப்படி சாட்சி எடுத்தது. நான்காவது, அவரை அடித்து சிலுவையில் தூங்கிய ரத்தம் வடித்து கொண்டிருக்கும் போது 3 அதிபதி வருகிறார். வந்து அவர் சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கிற ரத்தத்தை பார்த்து என்னென்று சொல்லி கதறி அழுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 47. ஐயோ, இந்த மனிதன் மகா நீதிபரன் என்று சொல்கிறார். நீதிமானை போய் இப்படி அடிச்சு சிலுவையில தொங்க விட்டுருக்கீங்களே, இந்த மனிதன் ஒரு குற்றமும் செய்யாத மகா பெரிய நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். படியுங்கள். கர்த்தரை எழுதுறானா, மார்பில் அடித்து கொண்டு 3 அதிபதி அழுகிறான், இவன் மகா நீதிபரராக இருக்கிறாரே. படியுங்கள். லூக்கா 23:47. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான், இந்த மனுஷன் மகா நீதிபரராய் என்று சொல்லிக்கொண்டு எப்படி இருக்கிறார்? 47 படிக்கும். மகா நீதிபரர் என்று சொல்லிக்கொண்டு லூக்கா 23:47 மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறான். மார்பி நீதிமானை போய் இப்படி நீங்கள் கொன்றுவிட்டீர்களே என்று சொல்லி பிலாத்துவின் மனைவி காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டார்கள். இயேசுவை பார்த்து எல்லாரும் மார்பில் அடித்துக் கொண்டார்கள். சம்பவித்த எல்லா ஜனங்களும் எல்லாரும் மார்பில் அடித்துக் கொண்டு புலம்பினார்கள், நீதிமான் இந்த சரீரம் என்று சொல்லி. பிலாத்துவின் மனைவி புருஷனுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறார், அந்த நீதிமானை ஒன்று செய்யாதே, அந்த நீதிமானை ஒன்று செய்யாதே. அவர் வலது பக்கத்தில் ஒரு கல்லணையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லணையும் சிலுவையில் அறைந்த போது லூக்கா 23:42 அந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் எப்படி சாட்சி கொடுக்கிறார்? ஐயோ, நம்மெல்லாம் குற்றம் செஞ்சவங்க, ஐயோ இது குற்றம், ஒரு குற்றமும் செய்யாதவர், இவரு கடவுளாதான் இருக்கும், இவர் கடவுளாதான் அப்படின்னு ஆண்டவரே படிங்க. சிலுவையில் தொங்குகிறவரை பார்த்து ஆண்டவரே இருக்கிறோம். படிங்க. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தக்க
இதெல்லாம் இயேசு அவர் கடவுள், அவர் சரீரமெல்லாம் அப்படிதான் சாட்சி எடுக்கும். நம்ம மனுஷர் தானே, நம்ம சரீரம் அப்படியெல்லாம் சாட்சி எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவன் மனிதன் தானே. யோபுவின் சரீரம் எப்படி சாட்சி எடுத்தது படிப்போம். 1ஆம் அதிகாரம் 22. யோபுவின் சரீரம் எப்படி சாட்சி எடுத்தது படியுங்கள். உன் சரீரம் பாவம் செய்ய மாட்டான் என்கிற ஒரு சர்டிபிகேட் அவனுக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவி பெற்ற உடனே தேவனுடைய வீட்டு அவனுக்குள் தைக்கப்படுகிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்கிற சர்டிபிகேட் அவன் சரீரம் எடுக்கிறது. யோபுவின் சரீரம் எப்படி சாட்சி எடுத்தது பாருங்கள். யோபுவின் சரீரம் 1:22. யோபு பாவம் போதும். யோபுவின் சரீரம் பாவம் செய்யவில்லை என்ற சர்டிபிகேட் எடுத்துவிட்டது. இவை எல்லாவற்றிலும் 10 பிள்ளைக்கும் ஒரே நாளில் சவப்பெட்டி. ஒன்னொன்னா சென்றாலும் பரவாயில்ல, 10 பிள்ளைக்கும் ஒரே நாளில் சவப்பெட்டி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். கர்த்தர் கொடுத்தாதான் நமக்கு ஸ்தோத்திரம், எடுத்தால் நமக்கு ஆத்திரம். ஆனா அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். யோபுவின் சரீரம் பாவம் செய்யவில்லை என்கிற சர்டிபிகேட்டை எழுதுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நீங்கள் வரும்போது புது பலன் அடைவீர்கள். இந்த புது பலனை சொல்ல போனால் பாடமே போதாது. இதோடு நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து முதல் சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லவர்கள் என்ற சாட்சியுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இந்த உலகத்தில் சாட்சி எடுத்தது போல நல்லவர்கள் என்ற சாட்சியை, நீதிமான்கள் என்ற சாட்சியை நாம் பெறுவோமாக. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.